தன்சிகா வந்து இந்த வந்துருச்சு பாத்தீங்களா? நான் என்ன சொன்னேன், சண்டை போடாதன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேரா வந்து பொண்ணு வேற யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட, அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன். அது தன்சிகா. எஸ், I want to, I would love to, and I am going to marry தன்சிகா. சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிரகாசமான நடிப்பாலும் அதிரடியான ஆக்ஷன்களாலும் தமிழ் சினிமாவின் புரட்சி தளபதியாக இருக்கக்கூடிய நடிகர், சிறப்பு விருந்தினர் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேலே இருக்கிற சாமி, கீழே இருக்கிற பூமி, நடுவில் இருக்கிற இந்த சாமிகள், என் குடும்பங்கள், உங்கள் எல்லோருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நான் என்றைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன். என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன். 21 வருஷமாக என்னோட பயணிச்சிருக்கீங்க. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும், ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு 21 வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். யோகிடா இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் லான்ச். எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன், வராமல் உணர்ந்தது தன்சிகா, வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்தேன். அஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டுருக்கு. பேரரசு சார் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலான்னு. போதும் சார், கிசு 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 போதும். நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல. எங்கள் அப்பா வந்திருந்தாருன்னா பாண்டியன் மாஸ்டர் கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் தன்சிகாவோட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் எங்கள் அப்பாவாக தான் இருக்கும். அவர் இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும். யோகிடா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார். எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு. திரு சிவா அவர்கள், சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இன் கோயம்புத்தூர். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. மேடையில் என்னை பார்த்து கண் கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளில் பார்க்கணும். எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க இப்போ நம் நாட்டில். ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் டீம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டீம், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஒர்க், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் இனிஷியேட்டிவ். கோஷாலா வச்சுருக்காரு. திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது கடந்த ஒரு வாரமாக தன்சிகா மூலிமா. எப்போ பார்த்தாலும் தண்டபாணி என்ன தண்டபாணி என்ன தண்டபாணி என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருப்பா. யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து நான் அவரை சந்தித்தேன். பாண்டியன் மாஸ்டர், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு. பட் நான் உங்களை பற்றி எல்லா ஹீரோகள்கிட்டேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். It is a great feeling to be here to launch the trailer of Yogida.
யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒரு பெண்மணியை வந்து மயக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுறது பதிலாக, ஓகே ஒரு பதில் தேவையில்லை, நீயே இரு, அவ்வளோதான், அது போதும். நீ தைரியமாக இரு, நீயே இரு, அவ்வளோதான். பேசுகிறவங்க பேசுவாங்க. என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன், ஷூட்டிங் போகவே முடியாது. நாளையிலேருந்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்டுக்கு. ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல, நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன். நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சேர் போட்டு உட்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில். நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டிருந்து கிளம்ப போகிறதில்ல, ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பொண்ணும் கிடைச்சிச்சு. பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன். அது தன்சிகா. எஸ், I want to, I would love to, and I am going to marry Danchika. She's a wonderful person. கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சரளாமா மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆகிடும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வராது. both of us understand each other very well. It is a great thing. I don't want to spoil this event by talking about me and Danchika. நான் ஒரே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன், எஸ் நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன். கடவுள் எப்பவுமே he saves the best for the lastன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் he saved Danchika for me for the last, and we are going to lead a lovely life. I always think positive. We are going to lead a very positive and lovely life. புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும், எப்பவும் இருக்கும். And I trust her. And யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமாக நடிப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் 2 பேரை பாராட்டணும். ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜயசாந்தி மேடம்க்கு அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன். சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்ரூபமாக இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல. உண்மையிலே வந்து ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ் அப், நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு. நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு. ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாகிரதையாக இருங்க. எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை, நாங்கள் 2 பேர் தான் செக்யூரிட்டி. அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பாராட்டணும். அதே போல் எனக்கு பிடிச்ச ஃபைட் மாஸ்டர், ஏன் பிடிச்ச ஃபைட் மாஸ்டர்னா எனக்கு சிரித்த முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அனந்தரசா இருக்கட்டும், அன்பருவா இருக்கட்டும், கனல் மாஸ்டராக இருக்கட்டும், எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன்.
கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இப்போ இவரை எடுத்துட்டோம், இவர் சேர் எடுத்துட்டோம், இவர் காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல. நீங்க அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்கா ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு. நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்துல, மதகஜராஜ படத்துல வந்து இந்த 6 பேக் ஃபைட்டு நானும் சோனு சூது சண்டை காட்சி வந்து அவரு தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணாரு. உட்காருங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர், நீங்கள் உட்காருங்க. நீங்கள் நின்னீங்கன்னா அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட்டு இவங்கிட்ட இருக்கு அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம். ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு 6 பேக் ஃபைட்டு. இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்கி கொடுத்து எனக்கு தியேட்டரில் வந்து யூஸ்வலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், 6 பேக்ன்றது ஒரு ஜிங்ஸு. 6 பேக் வச்சாலே அந்த படம் ஓடாது. ஆனால் 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் ஓடிச்சுன்னா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம். கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னுவாங்க. கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா, இல்லை டேட் இல்லைன்னு. சரி ஓகே, அடுத்த வாட்டி வந்து 6 மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் டைரக்டர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும். எங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு, பேரரு சாரு, என் டார்லிங் ஜவஹர் மித்ரன் சாரு, எல்லாரும், வெள்ளித்திரை டைரக்டர் சாரு, சசிகுமார் சாரு, பூபதி சாரு, டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா, ஆல் த வெரி பெஸ்ட். வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. நான் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரின்றது வயசில் சின்னவன் தான், ஆனால் பொறுப்பில் பெரியவன். நீங்கள் வந்து ஐ வுட் லவ் டு வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து தன்சிகா வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை காட்சி. எனக்கு புல்லரிச்சிச்சு. ஏன்னா இன்னைக்கு 2 பெண்மணிகள் தான் என்கிட்ட இன்னைக்கு இந்த போர் நடக்குது. இந்த சண்டை காட்சியில் வந்து ஒரு தேசிய கொடி பற்றி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரியல. யார் எழுதுனாங்க? நீங்கள் தான் எழுதுனீங்களா? அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பற்றி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தன்சிகாக்கும், அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும், அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா தேசிய கொடி ஏற்றிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. ஆனால் இந்த தேசிய கொடிய ஃபைட்டு வந்து அப்படியே மைண்டில் நிற்கும். இந்த மாதிரி ஃபைட்டு வந்து யாருமே பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில்லை. நான் என்னோட குருநாதர் அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் அண்ணன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்டர்வல்ல வந்து அந்த தேசிய கொடியை பற்றி பேசி எதுக்காக தேசிய கொடியை வந்து அரைக்கம்பத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இது புரியணும். அரசியல்வாதிங்க ஏங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிங்களுக்கும் புரியணும். அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களை வந்து வெளுத்துக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படிதான் நான் சொல்லுவேன். இது வந்து இவங்களை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா, இல்லை வந்து என்னோட சோல்மேட்டுன்னு சொல்றதா, இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா, இல்லை என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவளை நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும்னு நான் இந்த பில்டிங் முடிச்ச உடனே அடுத்த ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு சவாலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். சவால்ன்ட்டு இல்லை, நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்குது. சிரிக்கலைன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவள் எப்போ சிரித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூ ஆர் ஜட்ஜ் பை யர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு 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 நபர். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பொறாமையாக இருக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது. உட்காந்துட்டு இருக்கு கமுக்கமாக ஒரு பொண்ணு, திவ்யான்ட்டு. விஜய் இருக்கான் என்கிட்ட, உதய் இருக்காப்புல, எல்லாரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்க, அதெல்லாம் வேற விஷயம். கஷ்ட காலத்தில் தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. நான் அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன, ஜாமி இருக்கான், ஒருத்தர் இருக்கான், கார்த்தி இருக்கான். அவங்க 2 பேர் வந்து மச்சி. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கெல்லாம் நடிகர்கள். என்ன மச்சான் உன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. மச்சான் உன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுகிறதே பொதுவான பேச்சு. வீட்டில் பையன் எப்படி, என்ன மார்க் வாங்கியிருக்கான், எப்படி இருக்கான், இந்த மாதிரி தான் பேசுறது உண்டு. இப்போது அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் முகத்தில், எல்லாரும் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. முக்கியமாக மீனாட்சி சுந்தரம் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. அவர் வந்து மெசேஜ் போட்டார், அனுபமா மெசேஜ் போட்டுச்சு, தேவராஜ் சார் மெசேஜ் போட்டார். எல்லாரும் அதான் நான் சொல்கிறேன்ல, உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகையாளராக நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. நீங்கள் என்னை பற்றி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது. ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கிட்ட உட்காந்துருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ். இதோ இங்கிட்ட உட்காந்துருக்க இந்த ராதிகா, எவடி இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அவனிவனில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவோம், உட்காருமா. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 நாள் வந்து நான் இப்போ பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் நிற்கும் போது பாலாண்ணக்கிட்ட இல்லை நீ பொண்ணு மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்கிற இப்போ பெண்களோடலாம் நீ இனிமேல் ஆண்கள் சாவகாசம் வச்சுக்காத. சார் புரியல சார். நான் அங்கிட்டு இருக்கிற எல்லாம் பெரிய குளத்தில் எல்லாம் வந்துடுவாங்க. டே விஷால் இப்போ பொம்பளை வேஷம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர் வந்துடுவாங்க. எல்லாம் அந்த பெண்மணிகளோட போயிட்டு நீ அவங்களோட இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 5வது நாள் 6வது நாள் வந்து நான் போய் பாலாண்ணக்கிட்ட சொல்கிறேன், சார் எனக்கு ராதிகா அவங்க, அப்போ தான் அவங்க பேரே தெரியும். எனக்கு பழக்கம் கூட இல்லை. எனக்கு இன்னொன்று சுமதி, ராதிகாவும் சுமதி எனக்கு கூட இருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்க சார். சரி சுச்சித்ரா மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுங்கன்னு. நாங்கள் 3 பேர் டான்ஸ் ஆடினோம். 3 பேருக்கு வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் ராதிகாவுக்கு வித்தியாசமே தெரியலன்னு சொல்லும் போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. பாட்டு சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் பயணித்தோம். we have done lot of songs. she also we traveled abroad. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா 6 சண்டை காட்சிகள் இருக்குது. என் படத்துல 3 சண்டை காட்சிகளோ 4 சண்டை காட்சிகள் தான் இருக்கும். இந்த படத்தில் 6 சண்டை காட்சிகள் இருக்குது. அப்படின்னா 6 லீடுக்கான சூடு. இப்படியே போனால் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலேயே தெரியுது. அதுலேயே தெரியுது. ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டை காட்சி சும்மா தஞ்சிக்கா நீ போய் அந்த 6 பேர் போய் அடிச்சுட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது. அவள் அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்துக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இதுதான் ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்கும்போது 6 சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போதே படம் வந்து பாதி வெற்றி. நான் இப்பவே சொல்கிறேன் இந்த மேடையில், இந்த படம் பாதி வெற்றி.
மீதி வெற்றி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துருவார். ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் பக்காவாக சேர்த்துருவார், எனக்கு தெரியும். இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்க, இந்த மாதிரி படங்கள் ஓடணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி என் படம் ஓடணும் அப்படின்னு நான் நினச்சி நான் என்றைக்குமே வந்து தனித்தன்மையாக நான் நினச்சது கிடையாது. எல்லா படங்களும் ஓடணும். இன்னைக்கு மாமன்னு DD2 ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா படங்களும் ஓடணும், அப்படிதான் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது நாங்கள் எப்படி யோசிச்சு பாருங்க, 12 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெயிக்குஞ்சி வாங்க போகலாம். அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. கடைசியில் வந்து CBI எல்லாம் சொன்னார் காரணம். CBIனால இந்த படம் ரிலீஸ் ஆகலான்னு. ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம். இல்லை CBIனால ஒரு சரி 12 வருஷம் கழிச்சு கடவுளாக பார்த்து 9 நாள் லீவு கொடுத்தாரு. டேய் இருங்கடா சுந்தர், நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ, விஷால் நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ, உங்களுக்கு ஒரு டேட்டுக்கு ஒரு தேதி குறிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 9 நாள் கொடுத்தாரு. பட்டையை கிளப்பிடுச்சு. பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸு. எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் வீடியோ காலில் வரீங்களா சார்? ஏன் என்ன விஷயம்னு ஒரு பெரிய தியேட்டரு. இல்லை சார் இது நீங்கள் பார்த்தே ஆகணும் சார், எல்லாரும் ஸ்க்ரீன் மேலே ஏறி இதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார், பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் மேலெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார், புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோங்க சார், என்ன சார் பண்ணுறது? அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும்? உன் ஸ்க்ரீனை காப்பாற்றுறது நான் என்ன பண்ண முடியும்? நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்கள கீழே இருக்கு. இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு வகையில் வந்து பயமாக இருக்குது சார். நீங்கள் பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார். நான் சத்தியமாக சொல்லு, என் பாட்டுக்கு நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு. சார் உங்கள் பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு. சரி கலிகாலம் நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதுல வேற விஜய் ஆண்டனி என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு என்ன பாட வச்சாரு. அதுல வேற வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்ன பாடுறது வந்து பார்க்க வந்தாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து அபூர்வமான விஷயம். அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும். இந்த டீம், இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பா வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் ஷோ முடியும் போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சத்தியமாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என்னோட டார்லிங் ரியாஸும் என்னோட டார்லிங் ஃபராஸும் 2 பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சேர்த்துருவாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க. முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா? எங்கிட்ட உட்காந்துருக்காரு. முதல்ல எனக்கு தெரியாது, 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் பால்கனியில் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு சினிமா வந்து இயக்குனர் ஆகணும்னு ஆசை. அப்போ வந்து உதயா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொபைலில், உதயா வெங்கட் எல்லாரும். ஒருத்தர் வந்து சொன்னார், தம்பி நீ வந்து ஹீரோ ஆவேன்ட்டு. இங்கிட்டு இருக்காரு. அது யார் தெரியுமா? தோ அங்கிட்டு உட்காந்துருக்காரு, துளசி பழனிவேல். அவர் என்ன வச்சு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, என் முகத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியாது. அவர் வந்து ஆணிகரமாக சொன்னார், நீ ஹீரோவை, நீ பெரிய ஹீரோவை அப்படின்னு சொன்னார். நான் ஒவ்வொரு வாட்டி அவரை பார்க்கும்போது என்னை வியந்து நான் பார்ப்பேன், எப்படி இந்த மனுஷன் வந்து இவர் ஜோசியர் ஆகலான்னு நினைக்கிறேன், சினிமா ஜோசியர் ஆகலான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல. யூஸ்வலா வந்து தன்ஷிகாவோட அப்பா இங்கிட்டு இருக்காரு, அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்றேன். நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோட பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோட சோல்மேட் தன்ஷிகா. இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் என் குடும்பம் சார்பாக, என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். ஆமாம்,
நான் தன்ஷிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன். நான் தன்ஷிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்கள் எல்லாரும் வரணும். நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும். நாங்கள் வந்து மறுபடி நடிகைகளாக உங்களை மறுபடி சந்திப்போம். அது வேற விஷயம். ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா நான் இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலைன்னா தப்பாயிடும். தன்ஷிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது நான் தாங்கிக்கிறேன். நான் சொல்லி தான் ஆகணும். எஸ், அகெயின் ஐம் சேயிங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்ஷிகா. நான் தன்ஷிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்ஷிகாவை வந்து தன்ஷிகாவை வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன், சண்டை போடாதன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா. திருமண தேதி வந்து ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என் பிறந்த நாள். வந்துடுறேன். ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும். அதனாலதான். வா, நீ பேசு. இல்ல, அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் 15th வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு அவர் புஷ் பண்றாரு, போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29th அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துடுங்க. தேங்க்யூங்க. இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, இதோ இங்கிட்டு பாருங்க இந்த சிரிப்பு, இதை விட என்ன வேணும்? இதுலயே தெரியுது. வாழ்த்துக்கள் விஷாலன்னு சொல்றாரு. அது போதும் எனக்கு, அது போதும். நெல்லை சுந்தரராஜன் என்ன, நீங்க சிரிக்கிறதும் சரி, அண்ணன் மக்கள் ராஜன் சரி, யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப, நான் யார்கிட்டயும், நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், தன்ஷிகா அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் யார்கிட்டையும் சொல்லல. பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நிறைஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா தூங்குவேன். நான் வந்து இது வந்து கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. இன்விடேஷன் வரும், ஆனா வாயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. இப்படியே இருங்க, இப்படியே பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். கணேஷ் மாஸ்டர், அடுத்த வாட்டி நீங்க டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிற்பேன். இல்ல, கல்யாணம் என்ன அதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல. பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் இதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும், கிக்கு தான் வரும். இந்த மேடை அன்பு, காதல், கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் பின்னாடி வீடியோ கவர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் எந்திரிக்காம கொஞ்சம், ஐ மீன் ஃப்ரண்ட்ல போட்டோஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி வீடியோ கவர் பண்ணிக்கலாம்.
கீழே உட்காருங்க, பின்னாடி வீடியோ கவர் பண்ண ப்ளீஸ். போட்டோகிராஃபர்ஸ் உட்காருங்க. போட்டோகிராஃபர்ஸ் எப்படி உட்காருங்க. சார் 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 கொஞ்சம் வீடியோ. இந்த அருமையான தருணம் இந்த யோகிடா படத்துல நடக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 2 வாரமா முயற்சி பண்ணி எங்களுக்கு டேட் கிடைக்காம ஃபைனலா இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த குட் நியூஸ் இதுல அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்காக தான் நினைக்கிறேன். இந்த வகையில எங்க பிஆர்ஓ யூனியனுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்க நல்ல நல்ல படங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுறது இல்ல. அதே மாதிரி இந்த யோகிடா படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறோம். படத்தோட பினான்சியர் ஹேமந்த் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு ஒரு சால்வ் அனுப்பிச்சு மலர் கொத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஹேமந்த் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Okay.